வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது சௌந்தரநாயகி சமேத கைலாசநாத சுவாமி கோவில். இது இருக்கிற கிராமத்துக்கு பேர் கந்தமங்கலம். ஓகே, இந்த கந்தமங்கலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குத்தாலத்துலேருந்து தெற்க வந்தீங்கன்னா, குத்தாலத்துலேருந்து கொஞ்சம் கிழக்கு போகணும், சேத்திரபாலபுரம் போகணும், மாயவரம் ரோட்டில் போயிட்டு அங்கேருந்து தெற்க வந்தீங்கன்னா தேரெழுந்தூர், கோமல்லாம் வரும். கோமலுக்கு வந்துட்டிங்கன்னா, கோமல் KOMAL, கோமல் இஸ் அ ஃபேர்லி நோன் வில்லேஜ், பிக் வில்லேஜ். ஸோ அந்த கோமல்லேருந்து கிழக்கு ஒரு 1 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இருக்கிறது தான் இந்த கந்தமங்கலம். அங்கே இருக்கிறவர் தான் இந்த கைலாசநாத சுவாமி. அம்பாள் வந்து சௌந்தர நாயகி. இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சின்ன கிராமம், யாரும் வராத ஒரு கோவில். ஆனால் ரொம்ப பெருமைகள் வாய்ந்தது. இங்கே மகாபாரத காலத்தில் ஜாபாலின்னு இருந்திருக்கார். இந்த ஜாபாலிங்கிறவர் வந்து இருந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட தலம் தான் இந்த கந்தமங்கலம். கைலாசநாதரும் சௌந்தரநாயகியும் ஜாபாலியால் பிரதிஷ்டை செய்து வழிபடப்பட்டவர்கள். சரி, ஏன் கந்தமங்கலம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அது பிற்காலத்தில் அகஸ்திய முனிவர் இங்கே வர்றாரு. அகஸ்திய முனிவர் வந்து இங்கே ஒரு சிவபெருமானை வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபடுறாரு. அந்த சிவபெருமான் தான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நமக்கு டயகனலி ஆப்போசிட் ஈசான்ய மூலையில் கும்பேஸ்வரர்னு இருக்கார். அதை வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபடுறது அகஸ்தியர் ஆக்சுவலி. ஸோ அங்கேருந்து வரும்போது இங்கே வந்து அகஸ்தியரோட சீடரான போகர்கிட்ட நீ இங்கே போய் வழிபடு, உனக்கு வந்து நல்ல வெற்றிகள் கிடைக்கும்னு சொல்லி பழனிக்கு போகிறதுக்கு முன்னாடி அகஸ்தியர் போகர்கிட்ட சொல்லி போகர் வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டவர் தான் இந்த முருகன். அதனால தான் வள்ளி தேவசேனா இல்லாமல் தனியாக இருக்கார். ரொம்ப பிராச்சீனமான ஒரு கோயில், ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு கோயில். ஆளுங்க தான் ஆனால் வரதில்லை, வந்தே ஆகணுங்களாம். ஸோ அந்த போகரோட வேண்டுகோளுக்கு இணங்கி வந்த முருகன் இங்கே காட்சி கொடுத்து அவரை வழி நடத்துகிறதா இதையும். அதனால தான் இந்த ஊர் பேர் கந்தமங்கலம். ஓகே, பராந்தக சோழனால் கற்ற ஒரு கோயிலாக எடுப்பிக்கப்பட்டிருக்கு இந்த கோவில். இந்த கோயில் வந்து கோமல் ஒரு பெரிய கோயிலாக இருக்கிறதுனால கோமலை சுற்றி இருக்கிற அந்த 11 சிவாலயங்களில் ஈசான்ய பாகத்தில் இருக்குது, அதாவது வடகிழக்கில் இருக்குது இந்த கோவில். அந்த வடகிழக்கில் இருக்கிற இடத்துல வந்து பைரவர் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ இந்த கோயிலையும் பைரவர் ரொம்ப விசேஷமாக இருக்குது. இந்த பாருங்கள், எனிவே நம்ம பார்த்த கும்பேஸ்வரர் இங்கே இருக்கார். அவர் முதல்ல பார்த்துருவோம். இவர் தான் அகஸ்தியரால் வழிபடப்பட்ட கும்பேஸ்வரர். இந்த இருக்கார் ஒரு பிரமாதமான பைரவர். இந்த பைரவர் எங்கேயும் வந்து மேற்க பார்த்துட்டுருப்பார், இங்கே அனுகிரகம் பண்ணுறதுக்காக தெற்க பார்க்குறதுனால உத்தியோக உயர்வு இன்னும் பல தடைகளை வந்து நீக்கி வெற்றி அருள்வார் இந்த பைரவர். ஸோ இவ்வளோ பெருமைகள் உள்ள பிராச்சீனமான இந்த சௌந்தரநாயகி சமேத கைலாசநாதர் கோயில் கந்தமங்கலத்துக்கு நேரம் கிடைக்கும்போது வாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து வரணுன்னா டீட்டெயில் கொடுங்க கமெண்ட்டில். அதர் லொக்கேஷன் தருது, அதெல்லாம் நம்ம செய்வோம். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை இணைந்தமைக்கு டெம்பிள் பேஜஸ் நித்திய தர்மா சபா. நன்றி.